சார், என்ன ரமேஷ், ரொம்ப வருத்தத்தோட வந்திருக்கிற? எல்லாம் உங்களாலதான். அன்னைக்கு பர்த்டே பார்ட்டில இருந்து நீங்க என்ன கூப்பிடலன்னா அந்த ராஸ்கல் அசோக் சுஜாதாவை மயக்கிருக்க முடியாது. என்னை விட்டு அவ போயிருக்கவும் மாட்டார். இனிமே உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேண்டாம். குட் பை. ரமேஷ், நாய்க்கு எறும்பு எறியும் போதே அதனுடைய ஜாதி என்னன்னு எனக்கு தெரியும். நீ உண்மையான தாத்தாவுக்கு போலி பேரன் தானே? பயப்படாத ரமேஷ். Have your drink. அசோக பத்தி நீ என்ன நினைக்கிற? அவர் இந்த ஊர்லயே ஒரு பெரிய மனுஷன். அவனை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். அந்த ஆள் நீ சீட்டாடுறதுக்கு வந்திருக்கிறான். ராணுவ தளவாளங்களை போட்டோ பிடிக்கிறதுக்காக நீ பறந்தியே, அவனும் உன் பக்கத்திலேயே பறந்திருக்கிறான். போலீஸ் கமிஷனர் குரு கேமரா கொடுத்த பிறகு நீ அங்க போனியே, அப்பவும் அவன் அங்க இருந்திருக்கிறான். நீ சொல்றது புரியலையே. அசோக் குருவோட கையாள இருப்பான்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். என்னது மைக் பாஸ்? புயல் நிவாரண நிதிக்கு நாளைக்கு ஒரு கலா நிகழ்ச்சி நடத்துறாங்களே, அதுக்கு அந்த அசோக் தான் தலைமை தாங்கிறான். அவன் காதலினுடைய நடனத்தை பார்க்கிறதுக்கு அதுதான் அவனுக்கு கடைசி சான்ஸ். ஏன், அவளுடைய லாஸ்ட் ஷோ கூட. ஹலோ. ஹலோ, நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாங்க. எங்க கமிஷனர் காணோம்? அவர் போலீஸ் ஆபீசர்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு டெல்லி போயிருக்காரு. ஐயோ, நான் சொல்ல மறந்துட்டேனே. இன்னைக்கு இந்த விழாவை ஏற்பாடு பண்ணவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். அவரு அது அங்க இருக்காரு. வாங்க. ப்ரொஃபசர் சார், இவர்தான் எங்க ப்ரொஃபசர் மிஸ்டர் கிருஷ்ணா. ப்ரொஃபசர் சார், இவர்தான் மிஸ்டர் அசோக். இந்த ஃபங்க்ஷனுக்கு இவர்தான் சீஃப் கெஸ்ட். வணக்கம். ரொம்ப நாளா உங்களை சந்திக்கணும்னு எனக்கு ஆசை. இன்னைக்கு தான் அது நிறைவேறுச்சு. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. சுஜாதா, நீ டான்ஸ்க்கு ரெடி ஆக வேண்டாமா? நான் போறேன். நாமும் போகலாமே? சுஜாதா அடிக்கடி உங்களை பத்தி சொல்லுவாங்க. அப்படியா? பெற்றோர்களுடைய அன்பு கிடைக்காம போன ஆயிரக்கணக்கான அநாத குழந்தைகளை நீங்க தான் காப்பாத்திட்டு வரீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னை பொறுத்தவரையிலும் அவங்க எல்லாம் அனாதைகள் இல்ல, அறிவை இழந்தவங்க தான் அனாதைகள். நீங்க கண்டிப்பா என்னோட இடத்துக்கு வரணும். நான் அட்ரஸ் தரேன், வாங்க. அசோக், பார்வதி நிலையம். பார்வதி நிலையம். ஆமா சார், நீங்க கண்டிப்பா வரணும். பார்வதி நிலையம் அருமையான அமைதி நிறைஞ்ச பேரு. பார்வதிங்கிறது எங்க அம்மா பேரு. அப்படியா? ஆமா, அவங்க ஞாபகார்த்தமா தான் அந்த நிலையத்தை நான் கட்டினேன். ரொம்ப நல்லது. உங்க அப்பா பேரு? கையால் ஆகாதவங்க தான் அப்பா பேரை கைத்தடியா உபயோகிப்பாங்க இல்லையா?
சுட்டது இந்த ஹால்ல டாக்டர்ஸ் யாராவது இருக்காங்களா இல்லன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அசோக், உங்களுக்கு காப்பாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அவ்வளவுதான். சுஜாதா எங்கே? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். குரு உன்னை நெருங்கல, அவன் சாவ நெருங்கிட்டு இருக்கிறான். பெற்றோட்டாக திறந்து விடு, அவன் உயிரோட கொழுத்து. உன் கார மலை பக்கமா திருப்பு, அவனும் பின்னாடியே வருவான். குகைக்குள்ள வந்த உடனே அவனை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன்.
வெங்காயத்தை கீழே போடு. கனலை விட்டு வெளியே வா. நம்ம விரோதி நம்பர் 1 குருவை இந்த உலகத்தை விட்டே அனுப்பிச்சுட்டு உன்னோட நினைப்பு அல்லாவோட நினைப்பை யாராலும் மாத்த முடியாது. குருவுக்கு என்னைக்குமே சாவு கிடையாது. நீங்க வரலன்னா நான் உயிர் பழைச்சிருக்கவே முடியாது. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. இந்த குரு கான் வாபஸ்க்கு எதிர்பார்த்து மதத் பண்றதில்லை. காவோ ஷாபூட் பாக்கணும். பக்கோடான்னு தட்ட கையில கொடுக்கறாரு. ஒண்ணுமே புரியலையே. இதெல்லாம் வேண்டாம், நான் வீட்டுக்கு போய் சாப்பிடுறேனே. बहुत दूर है यहाँ से दिल्ली, दिल्ली से काबुल. நீ நம்ம கூட காபூல் வருது. என்னது காபூல்? உன்னை அந்த புலி கிட்ட இருந்து காப்பாத்திருக்குது இந்த குரு கான். மறுபடியும் இந்த மான இந்த புலி கிட்ட அனுப்ப மாட்டான் இந்த குரு கான். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்ங்கறீங்க? तुम्हारा प्यार. இன்னிலிருந்து நீதான் நமக்கு எல்லாம். பாகிஸ்தான் போயிருக்கு, ஆப்கானிஸ்தான் போயிருக்கு, பலூச்சிஸ்தான் போயிருக்கு, கர்நாடகா தான் எங்கெல்லாம் போயிருக்கு. ஆனா ஒன்ன மாதிரி லட்கி मैंने नहीं देखा, நான் பார்த்ததில்லை. क्यों डरते हो? ஆஸ்திரேலியா கிரேப்ஸ் மாதிரி கண்ணு, காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி கண்ணம், நீ சிரிச்சா அன்னார் வெச்ச மாதிரி இருக்கே. உன்னை தொட்டா எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகுது. இத பாருங்க, நீங்க பேசுறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. என்ன காப்பாத்தினதுக்கு பதிலா சாவிட்டு இருக்கலாமே. நீ அதுக்கா சாகணும்? நம்ம கையில கோடி கோடி பணம் இருக்குது. நிம்மலமல் ராணி கருங்கா வைரம் கொடுக்கறா, வைடூரியம் கொடுக்கறா, நிம்மல் கால் மேல ரத்னம் கொட்டுறா. எனக்கு வைரம் வேண்டாம், வைடூரியம் வேண்டாம். என் மனசு விலை கொடுத்து வாங்க முடியாது. அது அசோக்னு ஒருத்தருக்கு சொந்தமாயிடுச்சு. இந்த சிங்கத்தை விட்டுட்டு நீ ஏதோ அசோக் கழுதை லவ் பண்ணுது. அவர் கழுதை இல்ல, என் கடவுள். யாரா இருந்தா அந்த அசோக் கழுதை கழுத்தை வெட்டா. ஐயோ வேண்டாம், அவருக்கு காதலிக்கத்தான் தெரியும். இந்த கத்தி சண்டையெல்லாம் தெரியாது. அவருக்கு பதிலா என்ன கொன்னுடுங்க. बुलबुलो मत रो यहाँ, हम किसी से कम नहीं, कोई दीवार नहीं, जंजीर नहीं. जा प्यार किया तो डरना क्या? मुकद्दर खा सिकंदर हूं मैं, आशिक हूं बहारों का. जा तुम आजाद हो. पमले का नीर पाता गुरु खान खड़े आइडवा. लो गाड़ी का चाबी. जाओ. ठहरो. तुम्हारा आंसू पटेंद्र रोजा पूना फोकी क्षमा वचकरे. जाओ जाओ, तुम्हारा आंसू करने की बात. சுஜி, தியேட்டர்ல இருந்து எங்க பண்ண நீ? அதை ஏன் கேக்குறீங்க? என்ன முரடங்க கடத்திட்டு போயிட்டாங்க. ஆமா, ஆனா என்ன குரு காப்பாத்திட்டாரு. குரு உங்ககிட்ட தப்பா நடந்துட்டானா? உன்னை துன்புறுத்தினானா? சீச்சி, அவர் கடவுள் மாதிரி. உங்களுக்கெல்லாம் அவர் சின்ன சொப்பனமா இருக்கலாம், ஆனா அவர் என்ன எவ்வளவு அன்பா கவனிச்சுக்கிட்டாரு தெரியுமா? அந்த முரடனுக்கு உண்மையில என்ன அவ்வளவு அன்பு? அதுக்கு என் அழகுதான் காரணம். ஓ, நான் பாகிஸ்தான் போயிருக்கு.
राजस्थान போயிருக்கு. ஆனா உன்ன மாதிரி लड़की मैं नहीं देखा. मेरा प्यार मेरे बुलबुल. வாயில என்ன அழகா வெத்தலை போட்டிருந்தாரே. ஆட்டானா இருப்பான் போலுக்க. அப்புறம் ஆஸ்திரேலியா கிரேப் மாதிரி உன் கண்ணு, காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி உன் கண்ணா, நீ சிரிச்ச ஆனார் வெடிச்சம் மாதிரி இருக்கு. உன்னை பிடிச்சுக்கிட்டா करंट पांचम மாதிரி இருக்கு. ஐயோ தொட்டானா? ஆமா. मैं तुमसे रानी करूंगा. काबुल करनारे. போயிருக்க வேண்டியதானே காபூலுக்கு. சபலந்தான். ஆனா தர்ம சங்கடமான நிலையில மாட்டிக்கிட்டேனே. அப்படி என்ன தர்ம சங்கடமான நிலை? நான் அவசரப்பட்டு ஒருத்தர் காதலிச்சேன். இப்ப அவர் விட்டு அழுவாருன்னு நான் அழுதுகிட்டே சொன்னேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறமா तुम्हारा आंध्रू पटेंग रोजा पूवा நான் பொக்கிஷமா வச்சுக்கிறேன். ஜாவ். உன் காதலன் கிட்டவே போன்னு சொல்லிட்டாரு. காதலன்? யார் அவன்? அவன் பேர் என்ன? பேரே சொல்லவா? நான் பாடும் ஸ்ரீராகம் என்னாலுமே நீ அல்லவா என் கண்ணனே என் மன்னவா. தங்கமாங்கனி என் தர்ம தேவதை, தங்கமாங்கனி என் தர்ம தேவதை, நான் பாடும் ஸ்ரீராகம் என்னாலுமே நீ அல்லவா என் பூங்கொடி இடை சொல்லவா. இதழ் ஒரு கனி இன்பலோகமே உன் கண்கள் தானடி. மலரின் முகம் அலைவது சுகம் ஒன்று போதுமே இனி உங்கள் தேன்மொழி. நான் தேடினேன் பூந்தோட்டமே வந்தது, நான் கேட்டது அருகே நின்றது. இனிமேல் பறக்கட்டும் பறவைகள் இரண்டும். கனிந்தது அது இளமை என்பது உன் உடலில் உள்ளது. நான் பார்த்தது அழகின் ஆலயம். தங்கமாங்கனி என் தர்ம தேவதை. நவமணிரதம் நடைபெறும் விதம் நமது கோவிலில் இனி நல்ல உற்சவம். கவிதைகள் தரும் கலை உந்தன் வசம் தந்தையாறு போல் இனி பொங்கும் மங்களம். ஓராயிரம் தேனாறுகள் வந்தன, நீராடுவோம்
சரிதான் நடக்கட்டும் இளமையின் ரசனை பேரைச் சொல்லவா, அது நியாயமாகுமா? தங்கமாங்க நீ என் தர்ம தேவதை நான் பாடும் ஸ்ரீராகம் லா 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 லா. la 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 pa 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 pa